இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? குரான்ல அல்லாஹ் என்ன பேசுறான்? எனக்கு கட்டுப்படுங்க, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே நில்லுங்க, என்னை பெருமைப்படுத்துங்க, நான் தான் உங்களை படைச்சவன், வானத்தும் பூமிக்கு சொந்தக்காரன் யார்? நான் தானே அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றான். இந்த விஷயத்தை போய் சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு சரியா அரபி படிக்க வராது, எனக்கு சரியா சொல்ல வராது, எனக்கு சரியா கன்வே பண்ண தெரியாது, நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? இது நம்ம சொல்லக்கூடியது வேஸ்ட்ன்ற. நம்ம போயிட்டு நம்ம சொல்ல தெரியுமோ சொல்ல தெரியாதோ, பண்ண தெரியுமோ பண்ண தெரியாதோ, அல்லாவுக்காக வேண்டி அந்த விஷயத்தை நான் இந்த கவுமு தப்பு செய்து இந்த சமுதாயம் அல்லாவுக்கு பயப்பில்ல, நான் சொல்லியே தீர்வுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பதிலா யார் நிற்பா? அல்லாஹ் நிற்பான். அப்படி அல்லாஹ் நின்ன என்னதமா ஆகும்? யாருக்கு எதிரா? மூசா அலை இஸ்லாமுக்கு எதிரா 300க்கும் மேற்பட்ட சூனியக்காரர்களை யார் ஏற்படுத்துறான்? ஃபிரௌன் ஏற்படுத்துறான். அந்த ஃபிரௌன் எதுக்கு ஏற்படுத்துறான்? இவர் இவர் போட்ட இந்த அசாவும் இவர் அந்த அக்கிலிருந்து எடுத்த அந்த வெண்மை நிறமும் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காண்டி அந்த சூனியக்காரர்களை ஏற்படுத்துறான். ஆனா அல்லாஹ் என்ன மேஜிக், அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன பண்ண தெரியுமில? ஃபிரௌன் அவனோட மூக்க மண்ணை கவ வச்சான். என்ன பண்ண? அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்போ நம்ம போயிட்டு ஒரு நபர் தானே, இவர் தானே, இப்படி தானே, நம்ம எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி, அவர் பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும். அப்போ சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ள தூய்மையோட இஹ்லாசத்தோட இருக்கணும். சொன்னோடனே என்ன பண்ணிடக்கூடாது, இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முடிவு நம்ம எடுத்துக்க கூடாது. சொல்லிடணும். நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை, நம்ம சொல்லணும். அப்போ சொன்னாதான் அந்த சமுதாயம் ஏற்றுக்கும்.